Hi friends, இன்றைய சண்டே ஸ்பெஷல் ரெசிபி நெத்திலி மீன் வறுவல் ப்ளஸ் நிலக்கடலை. இது ரெண்டையும் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய கோலம் முயல் குட்டியும் கேரட்டும். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி நெத்திலி மீன் ஃப்ரை. நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1/2 kg நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சேர்த்து நல்லா ஃபைனாக தண்ணீர் விட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு மசாலாஸ் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இதை நெத்திலி மீன் கூட எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ மசாலாஸ் எல்லா ஃபிஷ்லேயும் கோட் ஆகுற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே கருவேப்பிலை தூவி வச்சிருங்க. இது ஒரு 20 minutes இருக்கட்டும், மூடி வச்சிருங்க. இந்த கேப்பில் ஒரு சின்ன ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 கப் நிலக்கடலை தோலோட உப்பு, மிளகாய் தூள். இதை ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சிம்ல வச்சு தான் இது பண்ணணும். ஆயில் ஹீட் ஆனதும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, எல்லாமே ஆட் பண்ணிட்டு நிலக்கடலையும் இது கூட சேர்த்துடலாம். தோலோட தான் இது செய்யணும். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெத்திலி மீனும் நிலக்கடலையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெத்திலி மீன் எடுத்து பொரிச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நெத்திலி மீன் ஸ்மெல் சூப்பராக இருக்கு. மசாலாஸில் நல்லா ஊறி சூப்பராக நல்லா ஸ்மெல் செமையாக இருக்குங்க. நெத்திலி மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் சென்டராக இருக்கிற ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷை. ஓகே, எல்லாமே நான் செட்டாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நெத்திலியோட நம்ம பாரி இருக்க அந்த நிலக்கடலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.